ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்னீக்ஸ்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, லோனல் வீடியோ தாங்க விளாட போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து கேம் பிளே ஆஃப்டர் கமெண்ட்ரி இல்லை, அது அப்படி தான். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியலையே, தெரிஞ்சால் சொல்ல மாட்டேறாங்க. தமிழில் தெரியல, ஏதோ சொல்லுவாங்க, சுதந்திர தினம் அதுதான் நினைக்கிறேன். தமிழில் எனக்கு தெரியல, நீங்களே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஐயோ, என்னது அது? சுதந்திர தினம் தான் நினைக்கிறேன். ஓகே, அது ஏதோ ஒன்று. இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு நமக்காக வந்து நிறைய பேர் போராடி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது பெருமை உள்ள விஷயம்தான். ஏண்டா இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, இப்போ தான் சொல்லுவியாடு கேட்டால் இப்போ தான் வீடியோ போடுறேன் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, அவனும் நம்ம வாய்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னா தெரிலங்க, ரொம்ப கத்தி கத்தி தொண்டை ரொம்ப வலிக்குது. ஸோ இதோ உளர்ட்டுறேன் தான். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஆஃப்லைன் போயிட்டான் பையன், என்னென்னு தெரியல. அப்படி பார்த்தா ஆஃப்லைன்லேருந்து இல்லை, ஆஃப்லைனில் சும்மா வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் பையன். என்கிட்டயே ஆக்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இல்லை அடிக்கு இன்றைக்கி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேப் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். நமக்கு வந்து ஒன் டேப்லாம் வந்து வராதுங்க, வரோம், பட் சம்டைம்ஸ் அவைக்கணும், அது என்னன்னே தெரியாது. சம்டைம்ஸ் அழுத்துறதே பெரிய விஷயம்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி தான் வந்து நான் கேம் ஆடுவேன். அது எதுக்குன்னா கேட்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கண்டென்ட் மாற்ற போகிறோம். இல்லை, கண்டென்ட் மாற்ற போகிறது இல்லை, கண்டென்ட்டுக்குள்ளே கண்டென்ட் மாற்ற போகிறோம். என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னடா கண்டென்ட்டுக்குள்ளே கண்டென்ட்டு அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மேட்ச் கமெண்ட்ரி, இன்னர் மேட்ச் கமெண்ட்ரி கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து நிறைய ஸ்குவாட் மேட்சஸ் தான் போடுறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், அந்த பிசி பிளேஸ்லாம் லைவ் போட்டதுக்கப்புறம் அந்த லைவ்லேருந்து ஒரு வீடியோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் லைவ் போடாமல் நான் லைவாக விளாடுறத எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட கால் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணி அதுவாக ஒரு வீடியோ போடலான்னு. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட, இந்த டிபி ஜோரோ ஐடி கூட போட்ட வீடியோ கூட அந்த மாதிரி தான், நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ அதுவே நான் கண்டினியூ பண்ணலாமான்னு இருக்கேன், சரியாக தெரியல. ஏன்னா இப்போது நான் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தா ப்ரைவேட்டில் போட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் என்னென்னவோ பேசுகிறேன். இப்போ கூட அவுட் ஆஃப் கண்டென்ட்டாக பேசுகிறேங்க, எனக்கு சத்தியமாக தெரியல என்ன பேசணுன்னு, எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ கேமுக்குள்ளே நான் வந்து பேசுகிறதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சு நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். மெயினான பாயிண்ட் என்னென்னா, எனக்கு சத்தியமாக தெரியல என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ நான் வந்து இன்னர் மேட்ச் கமெண்ட்ரியாகவே உங்களுக்கு வீடியோ போட்டுடலான்னு இருக்கேங்க, அவ்வளோதான். அதுக்கு நான் இவ்வளோ 3 மினிட்ஸ் எடுத்துக்கினேன். வீடியோவே 6 மினிட்ஸ் தான், இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போட்டு ஒருத்தர் முடித்தோம். அப்படியே நம்ம திருப்பி ஒரு 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நான் திருப்பியுமே ஒன் டாப் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். விழுமான்னு தெரில, நானே மறந்துட்டேங்க. விளாடி கொஞ்சம் என்னது 2-5 ஹவர்ஸ் தான் ஆச்சு, 5 to 6 ஹவர்ஸ் ஆச்சு. எப்படி நான் ஒன் டேப்பே அடிக்கலடா, டே நான் ஒன் டேப்பே எனக்கு வேணாம், நான் அழுத்தியே உனக்கு கொண்டுடுறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அழுத்தியே உன் பையனை கொண்டுருவோம் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கேன்னா. இப்போ வந்து ஏடபிள்யூஎம் எடுத்திருக்கேன், எஸ்விடியும் எடுத்திருக்கேன். ஒன் டாப் வருமானு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், நான் பார்க்குறது இல்லை, நீங்கள் தான் பார்க்கணும் பொறுத்திருந்து. அப்படியே நான் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 50 சப்ஸ்கிரைப் வந்துட்டால் நம்ம லைவ் போடலாம். ஆனால் இதில் ஃபன்னு என்னென்னா, அங்கங்கே வந்து கிவ்அவேலாம் போடுவாங்க லைவ் போட்டு. நான் வந்து லைவ் போட்டு உங்கள்கிட்டேருந்து கேட்குற மாதிரி ஆகிடுவோம் போல் ஏன் கிவ்அவேஸ் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு டாப்அப்லாம் பண்ண மாட்டோன்னா, நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா வாங்கி தர மாட்டேறாங்க ப்ரோ, எனக்கு அக்கௌண்ட் இல்லையே அப்படின்னு. என்னோட அவுட் ஆஃப் கண்டென்ட் போகுது கைஸ், அவுட் ஆஃப் கண்டென்ட். என்ன பண்ணேன் இப்போ நான்? ஆமாம், நான் தான் ஜெயிச்சேனா? ஓகே, நான் தான் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணேன். இப்போ வந்து வின் பண்ணுவாங்கன்னு தெரியலையே, பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போடு. ஒரு அடி ப்ரோ. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சே. வாட போடு. ஐயோ, இன்னும் ஒரு அடி. சரி, மேலே போய் வச்சிடலாம். இந்த கீழே இருப்பான், கீழே எங்கடா இருக்கணும்? எங்கடா இருக்க?
டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்க? ஏடா இங்கே இருக்கடா? டேய் இங்கேங்க அதுக்குள்ளே மறைஞ்சிடுற. டே அங்கேஞ்சு போடுறாங்க ஃப்ளாஷ் ஃப்ரீஸு. அம்மாவில் எங்கடா இருந்தீங்க? சத்தியமாக தெரியலை எனக்கு. ஓகே நம்மக்கிட்ட ஒரு குளோவால் தான் இருக்குது. இப்போ வந்த உடனே பிச்சுக்கியும் ஐயோ போடு. ஐயே குளோவால் போடுறடி. என்னங்க இது குளோவால் வேறு பகவத். ஐயோப்பா சத்தியமாக இது ஃப்ளூக்கெலாம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு அடித்தது. ஃப்ளூக்கெலாம் இல்லைங்க. சரி இன்னும் லாஸ்ட்டு ரவுண்டு கைஸ், லாஸ்ட்டு ரவுண்டு இதுதான். லாஸ்ட்டு ரவுண்டு இது ஜெயிச்சிட்டா நமக்கு பூயா, இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா. நல்லா இருக்குல்ல பூயா ஆட்டுக்கால் பாயா. சரி நான் அதான் சொல்லிட்டேன் கைஸ், வந்து இதான் கட்டிடுவேன். சின்ன பசங்க அப்புறம் இந்த காது சரியில்லாத பசங்க யாரும் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஹெட்செட் போட்டு பார்க்காதீங்க. பாருங்கள், பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ஹெட்செட் போட்டு பாருங்கள், காது கிழிஞ்சிரும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நானும் அதை ஸ்விட்ச் பண்ணி இது ஸ்விட்ச் பண்ணி அழுத்திக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பூயா எடுத்தாச்சு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ், அண்ட் தேங்க்யூ. பாய்.